ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் காரைக்குடியின் மனம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டைனிங் டேபிள் மேக் ஓவர், அப்புறம் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. இப்போ டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஐக்கியா டைனிங் டேபிள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் 3 இயர்ஸாக. அது பார்த்திங்கன்னா இப்போ சேர்ஸ் எல்லாமே வந்துட்டு உடஞ்சிருச்சு. ஒரு சேர் தான் வந்துட்டு 4 சேர்ஸ் வாங்கியிருந்தோம், 3 சேர் உடஞ்சிச்சு. ஸோ சேர்ஸ் எல்லாத்தையும் மாற்றலாம், நியூ டைனிங் டேபிள் இப்போ வாங்குகிற ஐடியாவில் இல்லை. அதனால ஓகே, சேர்ஸை மட்டும் மாற்றிட்டு லைட்டாக வேறு ஏதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சேர்ஸ் வந்து வால்மார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். இது வந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு, வால்மார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணணும். ஸோ 4 சேர்ஸ் வந்து $89. இப்போ தான் நான் மேனுவல் வச்சு அதை தான் நான் ஃபிட் பண்ணுறேன். 4 சேர்ஸை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன்னா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு சேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 3 சேர்ஸ் வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் இப்போ அதை தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சேரோட லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் தான், ரொம்ப லைட் வெயிட். பட் அதுக்காக ரொம்ப லைட் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, தள்ளினோன்னு விழுந்துரும் அந்த மாதிரி இல்லை. கீழே வந்து ஸ்டீல் பேஸ் இருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த பேக் சீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்ட் ஆகுது. அதாவது வந்து அது க்ரிப் எதுவும் இல்லை, அதில் நம்ம பெண்ட் பண்ணோன்னா அந்த லெதரும் வந்துட்டு பெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது ஒன்று தான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ட்ராபேக் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்காக இல்லை. மற்றபடி சீட்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணுற பொசிஷன், அந்த குஷன் எல்லாமே நல்லா தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் டேபிளில் வந்து மார்பிள் ஷீட் ஒட்ட போகிறேன். அந்த காண்டாக்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா, மார்பிள் டிசைன், அதுதான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் மேலே வந்து ஒட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே ஸ்க்ராச்சஸ் அந்த எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இந்த மார்பிள் ஷீட்டை வந்து நான் ஒட்டிகிட்ருக்கேன். இது ஒட்டுறது ரொம்ப ஈஸி. ஏர் பபிள்ஸ் மட்டும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான ஒரு திங்ஸை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே நம்ம வந்து ஒட்டிகிட்டே வரணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது வந்து நான் வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். இந்த ஷீட்டும் நான் எல்லாத்துக்குமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப லுக்கே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஒட்டி. சேர்ஸும் ரெடி பண்ணிட்டேன், 4மே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சேர்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய டைனிங் டேபிள் லுக். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த நியூ லுக் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போது செட்டிநாட் ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து கவுனி அரிசி ஸ்வீட்டு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் செட்டிநாட் சைட், காரைக்குடி சைடில் கல்யாணம்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் இருக்கும். ஸோ அதை தான் நான் இப்போ செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ரொம்ப நாளாக கவுனி அரிசி இங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தங்க யூடியூப் சேனலில் ஹோல் ஃபுட்ஸில் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டார்கெட்டில் வாங்கினேன், எனக்கு டார்கெட்டில் கிடச்சது இதுதான் அந்த பிளாக் பேர்ல் ரைஸ். இப்போ நான் வந்து இதில் 1/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம எடுத்துருக்க ரைஸை வந்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கணும். ஓவர் நைட் ஊறுனுச்சுன்னா உங்களுக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஊற வச்ச ரைஸை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட 5 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ 1 கப்னா 6 கப்ஸ் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 to 6 விசில்ஸ் வர வரைக்கும் வச்சு எடுக்கணும். எடுத்துட்டா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் தேங்காயும் சுகர் தேவைக்கேற்ப உங்களோட இனிப்புக்கு ஏற்ப நீங்கள் வந்து ஜீனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், ஹனி ஆட் பண்ணலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட் இது. ஸோ இது செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.